ஸோ சவுத் ஸ்டேஜ் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் உங்கள் நிஷாந்த். அண்ட் இயர் எண்டிங் அப்படின்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட பெஸ்ட்லாம் நம்ம பேசி தானே ஆகணும். அதுதான் முறைப்படி ஒரு சம்பிரதாயம். ஸோ அதனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா சவுத் ஸ்டேஜோட பெஸ்ட் டாப் 10 தமிழ் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024. ஸோ இது எந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிப்படையிலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல தமிழ் படம், நல்ல கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்த படங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் எதுக்கும் நம்ம ரேங்கிங்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஒரு 275 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் டிசம்பர் மாதத்தில் இன்னும் 2-3 படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் அதுலேருந்து ஒரு 10 படங்கள் நல்ல படங்கள் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து. ஸோ லப்பர் பந்து ஹரிஷ் கல்யாண், தினேஷ், சுவாசிகா, சஞ்சனான்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட மெயின் சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். எந்த இடத்துலையும் போர் அடிச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா காமெடி அந்த ஒரு டாம் அண்ட் ஜெரி ரேஸ் எல்லாமே இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் கோஷியம் மலையாளத்தில் எப்படி ஒரு ஈகோ பேஸ் பண்ண ஒரு படம் வந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நரேட்டிவ் ஸ்டைலாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. தியேட்டர்லையும் இந்த படம் நல்ல சக்ஸஸ். ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா இந்த படத்துக்கு இன்னும் மவுஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். ஸோ இதுவும் ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சாந்தனுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிச்சு. ஏன்னா அவர் யூஸ்வலாக நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் எந்த படத்துலையும் அவ்வளோ ஹிட் ஆனது கிடையாது. பட் ஆனால் இந்த படம் ப்ளூ ஸ்டார் அவரோட ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரெண்டுமே கிரிக்கெட் படம் தான். லப்பர் பந்தும் ப்ளூ ஸ்டாரும் கிரிக்கெட் படம் தான். பட் ஆனால் எந்த அளவுக்கு அவங்க மாற்றிருந்தாங்க அப்படின்றது தான் மெயின் மேட்ரு. ஸோ அதனால் ப்ளூ ஸ்டார்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய சாங்ஸ்லாம் ஹிட் ஆச்சு. ஸோ நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா வாழை. ஸோ வாழை இயக்குனர் மாரி செல்வராஜோட லைஃப்ல நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதை. ஸோ அதை அவர் சொல்லணும் அப்படின்னு நினச்சி ஃபர்ஸ்ட்லேருந்தே ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இப்போ தான் அவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த படம் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பையன் அவன் அந்த ஊரில் கஷ்டப்படுற விஷயங்கள் அதுலேருந்து ஆரம்பித்து அவனோட டீச்சர் கூட எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்ராஜடியாக தான் இருக்கும். பட் அதுதான் உண்மை சம்பவம். ஸோ அந்த படம் தியேட்டரில் பயங்கரமாக எல்லாருமே கொண்டாடினாங்க. ஏன் அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ் பாராட்டியிருந்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படம் மக்களுக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த படமும் ஒரு கண்டென்ட் வைஸாக நல்ல படம் தான். மேக்கிங் ஓகே, மேக்கிங்கோ இல்லை கலெக்ஷன் வைஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு கண்டென்ட் வைஸ் நல்ல படம் தான் வாழை. அடுத்து பார்த்தீங்கன்னா போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஸோ இந்த படம் தியேட்டரில் சரியாக போகலை. ஏன் அப்படின்னா இந்த படத்தை சரியாக ப்ரொமோட் பண்ணலை. அண்ட் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் கிளாஷ்க்கு வந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா கருணாஸ் சார் தான். அண்ட் இந்த படத்தோட ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமல் சார். அண்ட் விமலும் கருணாஸ் 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் பிளே, கிளைமேக்ஸ் ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். இந்த படத்தை நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருந்தா ஒரு அயோத்தி மாதிரி கொஞ்சம் இன்னும் நல்லா நோட்டீஸபிளாக இருந்திருக்கும். பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அந்த அளவுக்கு கை கூடாதனால இந்த படம் சரியாக நோட்டீஸ் பண்ணப்படலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நானே இந்த படத்தை ஓடிடியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நல்ல படம் இது. அடுத்து பைரி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் கொண்ட ஒரு படம் தான். பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்லாம் இல்லை. சரண்யா ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒரே ஒரு ஆக்ட்ரஸ் தான். அவங்களும் வெற்றிமாறன் சார் படங்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்க மட்டும்தான் கொஞ்சம் நோன் ஃபேஸு. மற்ற எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு நியூ ஃபேஸ் தான். இந்த படம் பிஜிஎன் ரேசிங் பற்றின ஒரு படம். ஸோ பிஜிஎன் ரேசிங் தமிழ்நாட்டில் எங்கே நடக்குது அப்படின்றது நிறைய இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு விஷயம். நிறைய படங்கள் டச் பண்ணாத ஒரு ஜோனை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. சப்போஸ் இந்த படத்துக்கு ஒரு நோன் ஃபேஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த கான்செப்ட் ரொம்ப நோட்டீஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஏன்னா மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா பரவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. துல்கர் சல்மான் அப்புறம் ஷோபின் ஷாஹிர் நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ்ல நடிச்சார் இல்லையா. ஸோ அவரோட டைரக்ஷனில் வந்த படம். ஸோ அந்த படத்தில் இந்த பீஜன் ரேஸ் பற்றிலாம் காமிச்சிருப்பாங்க. மாரியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பீஜன் ரேஸ் பற்றிலாம் காமிச்சிருப்பாங்க. பட் டு அன் எக்ஸ்டென்ட் தான், ஒரு கமர்ஷியலாக காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அதோட அந்த வளர்க்குறது, அந்த பீஜன் ரேஸ்க்கு விடுறது, அதுக்கு பின்னாடி நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பைரி ஒரு நல்ல படம். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் போகலை. பட் ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ரிவ்யூஸ் மூலயமா இந்த படத்துக்கு நல்ல நீங்கள் போய் பாருங்கள், போய் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நிறைய பேர் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் இந்த படத்தை ஃபெச் பண்ணனாலும் இது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஜாமா. ஸோ ஜாமா பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஊர்லலாம் நிறைய இந்த ஃபோக் டான்ஸு, இந்த நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் பேஸ் பண்ண ஒரு படம் தான். அண்டு
அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் டான்சர்ஸ் அதாவது கூத்தாடின்னு சொல்லுவாங்கல்ல. மேலா இருந்துட்டு ஃபீமேல் வேஷம் போட்டுட்டு டான்ஸ் பண்றவங்கள பத்தின பேஸ் பண்ண ஒரு படம் தான். அந்த கூத்தாடி ஒரு ஆர்டிஸ்ட்டோட லைஃப் எப்படி இருக்கும்? அவர் வந்து லேடி கெட்டப் போடணும். பட் ஸ்டில் அவங்க வந்து சொசைட்டில வந்து எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல படம் தான். இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் நெறைய பேர் வந்து இந்த படத்த பத்தி பிரைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் இந்த படத்த வந்து தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண கொண்டாட மறந்துட்டாங்க. ஆனா, இது ஒரு நல்ல சிறந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜமா வந்து ஒரு நல்ல படம். எப்பதான் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்க பாருங்க. தேடி போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து தங்கலான். ஸோ சியான் விக்ரம்க்கு தொடர்ந்து நெறைய ஃப்ளாப்ஸ் வந்துச்சு. நெறைய படங்கள் ரிலீஸ் ஆவல. ஆனா அவருக்கு மார்க்கெட்டே இல்ல. இவர்லாம் என்ன ஆகப் போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தங்கலான் வந்து ஒரு பெரிய பாத் பிரேக்கிங் படமா வந்து சியானோட கரியர்லயே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பா. ரஞ்சித். ஸோ பா. ரஞ்சித் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவர் நெனச்ச எல்லாத்தையுமே வந்து விக்ரம் சார் மூலியமா வந்து டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா, மேக்கிங் எல்லாத்தையும் தாண்டி விக்ரம் சாரோட ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேஷன் தான். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பார்வதி நடிச்சிருக்காங்க, மாளவிகா மேனன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, கேரக்டர் வைஸ் சூப்பரான படம். ஸ்க்ரீன் பிளே வைஸும் நல்ல படம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் கொஞ்சம் நெறைய பேருக்கு புரியல அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆனா, அதுவுமே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல வந்துட்டு அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அவங்க சைட்ல இருந்து. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து ஒரு தலை சிறந்த படம் விக்ரம் சாருக்கு. ஸோ விக்ரம் சாரோட கரியர்லயே ஒரு 100 க்ரோர்ஸ் ஓப்பனிங் உள்ள ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெய்யழகன். ஸோ அரவிந்த் சாமி, கார்த்தி இவங்களோட காம்பினேஷன்ல இந்த படம் வருது அப்படின்னு சொல்றப்போ, நெறைய பேருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. என்னப்பா இது ஏதோ ஒரு படம் போல, நார்மலா 10 11 வர மாரி ஒரு படம் வரும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனா இதோட ட்ரெய்லர் நான் பார்த்த உடனே, இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ட்ரெய்லரே ரொம்ப புடிச்சு போச்சு. ஏன் அப்படின்னா, அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரேம்குமார் அவர் வந்து 96 படத்த எடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு அடுத்த படம் பண்றதுக்கு. அப்ப என்னதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கப்போ, மெய்யழகன் படத்துக்காக ஒரு 2 இயர்ஸ் அவர்ட்ட வந்து டைம் எடுத்து எழுதியிருக்காராம். எழுதுனதுக்கு அப்புறமா இந்த படத்த வந்து இவங்க 2 பேர் வச்சு தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி டிசைட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா, கார்த்தி சாரோட ரோல் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரோலு. இந்த மாரி ஆட்கள்லாம் இன்னும் இருக்காங்களா சொசைட்டில? ஏன்னா இப்போலாம் வந்துட்டு யாருக்குமே அந்த இன்னசென்ஸ் அப்படின்ற விஷயமே கிடையாது. எல்லாருமே எல்லாருக்குள்ளயும் ஒரு வில்லன் இருக்காங்க. ஸோ எல்லாருமே உஷாராயிட்டாங்க. ஏன்னா உஷாரியா இல்லன்னா இந்த சொசைட்டில வாழ முடியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு இன்னசென்ட்டான ஆட்கள் கூட இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தது கார்த்தி சாரோட கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டர் வந்து ரியல் லைஃப்ல ஒருத்தவர பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்கேன் அப்படின்னு அந்த டைரக்டரே வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் குட் படம். என்னதான் வந்து இந்த ஆக்ஷன் படம், த்ரில்லர் படம், மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படிலாம் வந்தாலுமே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் மாரி இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அள்ளி குடுத்த ஒரு படம் தான் மெய்யழகன். ஸோ மெய்யழகனும் இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்றது ஒரு ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து அமரன். அமரன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி டாப் கிராசிங் ஃபிலிம்ஸ் ஆஃப் தி இயர். ஆனா, இது வந்து நான் பாக்ஸ் ஆஃபிஸ் கேட்டகரிலயும் கண்டிப்பா சேர்ப்பேன். பட் ஆனா, ஒரு நல்ல ஒரு படத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம அமரன் சொல்லலாம். ஏன்னா, ஒரு பயோபிக் அப்படின்னு பண்றப்போ, எல்லா விஷயங்களும் வந்து பக்காவா இருக்கணும். ஏன்னா, அதுவும் ஒரு மிலிட்டரி ஆஃபீசர பத்தி ஒரு பயோபிக் பண்றப்போ, சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணப்படும். அண்ட் அது எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் பண்ண மாரி சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, அந்த படத்துல நடிச்ச எல்லாரும் வந்து ட்ரூ ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, அவரோட மொத்த ஹார்ட் ஒர்க் தான் இந்த படத்துல தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு டாப் பாக்ஸ் ஆஃபிஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் தாண்டி, ஒரு நல்ல தலை சிறந்த படம் அப்டின்னே சொல்லலாம். நெறைய பேரு வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் வந்து கூப்ட்டு ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு நல்ல பயோபிக்ல வந்த ஒரு படம் தான் அமரன். ஸோ அதுவும் வந்து இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம மக்கள் செல்வனோட 50வது படம் மகாராஜா. ஸோ மகாராஜா இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து திருப்பி ஒரு ஒரு கம்பேக் மாரி குடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது ஒரு 50வது படம். ஸோ 50வது படம்னா யூசுவலா ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மாஸா ஒரு 2 பென்ஸ் காரு, அப்புறம் ஒரு 5 ஐட்டம் கேர்ல்ஸ் அப்படிலாம் கூப்பிட்டு நல்லா அப்படியே மாஸா ஒரு இன்ட்ரோ குடுக்குற மாரி படம் அவர் நெனச்சாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா நிதிலன் அந்த டைரக்டர் நிதிலன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் சொன்னோனே, இதுதான் என்னோட 50வது படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி டிசைட் பண்ணிறாரு. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல. ஆனா அந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான்ப்பா அப்படின்னு நெனச்சுக்கிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு மேட்டர வச்சுட்டு, அது நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100% பேர் வாங்கி குடுத்திருந்தாரு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி என்னதான் டெக்னிக்கல்ஸ் இருந்தாலும்,
அந்த ரைட்டிங். ஸோ நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இருந்துச்சு இந்த மகாராஜா படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா டைரக்டர் மிதுலன் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த விஸ்காம் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மகாராஜாவோட அந்த ஸ்கிரிப்ட் புக்கை கொஞ்சம் தாங்க, அதை வந்து நாங்கள் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் படம். அண்ட் ஈவன் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 100 crores மேலே கலெக்ட் பண்ணிச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி சைனாவில் இந்த படம் வந்து டப்பாய் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 25 கோடி வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மகாராஜா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024. ஸோ மக்களே பார்த்தீங்களா, அதாவது 275 ஃபிலிம்ஸ் மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதுலேருந்து நம்ம 10 படங்கள் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த பேசுறதுலேயே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, அப்போ மற்ற படங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, மற்ற படங்களும் சிலதெல்லாம் ஓடி இருக்கு, சிலது நல்லா இருந்திருக்கு. பட் இந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் சொல்ல முடியும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து புதுசாக வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த வருஷம் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் நிறைய ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இந்த ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரூல்ட் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ சினிமா வந்து யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. நல்ல கதை, நல்ல படைப்பு இருந்தால் இந்த மக்கள் வந்து சினிமாவை என்றைக்குமே வாழ வைப்பாங்க, கைவிட மாட்டாங்க அப்படின்றது தான் இதில் தெரியுது. ஸோ சினிமா இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆடியன்ஸும் வந்து சினிமாவை சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி.